அஸ்விசும நலன்புரி திட்டத்தின் மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் நேற்று பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பிடப்பட்டுள்ளது. மின்சார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ள போதிலும் நாடு முழுவதும் சுமார் 17,000 மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கண்டி மாயாப்ப பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஒருவரின் வாகனத்தில் சிக்கி அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மண்கும்பான் பகுதியில் கார் மற்றும் முச்சக்கர வண்டி மோதிய விபத்தில் இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரான்ஸ் நாட்டு பிரஜைகள் 2 உட்பட 5 படுகாயமடைந்துள்ளனர். நேற்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மதிப்பு சுமார் 10 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகர தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட முன்னுரிமை பேருந்து சேவையொன்றை அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் டீசல் தொகையை சேகரித்து தம்பசம் வைத்திருந்த 4 சந்தேக நபர்கள் கலனி பிரிவிற்குட்பட்ட குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே தீவிரமடைந்து வரும் போர் மத்திய கிழக்கு முழுவதும் வாழும் மில்லியன் கணக்கான சிறுவர்களுக்கு பேரழிவு தரும் நிலையை உருவாக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் என்ற யுனிசெஃப் அமைப்பு கூறுகிறது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 5 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் ஈரான் அணி பங்கேற்காது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.